நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வர. அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரங்க சொல்ல போகிறேன். துளாராசிக்காரங்க எப்பயுமே ஒரு டவுட்டடாகவே இருப்பாங்க. சந்தேக குணமாகவே இருப்பாங்க. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி தான் இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு எதுவுமே அமையாமல் இருக்கும். எப்பயுமே நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவ் வந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும். நெகட்டிவாக இருக்கும்போது அது தள்ளி தான் போகும். அதனால் நேர்மையான எண்ணங்களை, நேர்மையான சக்திகளை கொண்டு வரத்துக்கு பாருங்கள். பெரும்பாலும் நீங்கள் இப்போ இந்த துளாராசிக்காரங்களை ஒன்று சொல்லக்கூடியது ஒன்றுன்னா, உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுங்க, உங்கள் மனசும் சுத்தமாக வச்சுங்க. இந்த 2 சுத்தமாக வச்சாலே போதும். மனதில் எந்த எண்ணங்களும் நுழையாமல் பார்த்துக்குங்க. இறை வழிபாடு கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த குருவுடைய இதுவும் சரியில்லை, பயிற்சியும் சரியில்லை. ராகு கேது பயிற்சியில் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இது மாதிரிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும். வரக்கூடிய உதவிகள் அதெல்லாமே கொஞ்சம் தடைப்படும். அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க. துளாராசிக்காரனுக்கு நிறைய எண்ணங்கள், நிறைய ஐடியாலாம் இருக்கும். அது பயன்படுத்தக்கூடிய நேரமாக இப்போ இல்லை. இருந்தாலும் அதை நெடிய மனசில் நிறுத்தி வச்சுங்க. அடுத்து வர காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது உதாரணம் சொல்லணும்னா, புலி பதுங்குவது பாய்வதுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பதுங்கி இருங்கள். பாய்வதற்குண்டான நேரம் வரும்போது கண்டிப்பாக பாய்வீங்க. இப்போது கொஞ்சம் அடக்கமாக இருங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தன்னடக்கம், அவையடக்கம் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்கள பேச விட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசக்கூடாமல் இருங்க. அதிகமாக பேச்சு ஆபத்தில் முடியும். அடுத்தவங்களுடைய உதவியை வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் உதவி பண்ணலாம். நான் உடனே வாய் விட்டுறாதீங்க, நான் அதை செய்கிறத பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் செஞ்சுருவேன் அப்படி சொல்லாதீங்க. அப்போது உங்களால் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும். அதனால் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் உங்களுக்குள்ள காலகட்டமாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு புது விஷயமான எண்ணங்கள் சேரும். ஒருத்தர் சொல்லுவார், அது நீங்கள் ஆலோசனை பண்ணி வச்சுங்க, ஆனால் செயல்படுத்த வேணாம். அதுக்குள்ள நேரம் வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் புது ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விஷயமாக ஒரு பயணங்களை மேற்கொள்வீங்க. அந்த பயணங்களும் நன்மையாக தான் முடியும். இருந்தாலும் அது ஆரம்பிக்கிறதுக்கான காலங்கள் வரும்போது தான் ஆரம்பிக்கப்படும். அப்போ இப்படி சொல்லிட்டு போனால் நாங்கள் எப்படி தான் நல்லா இருக்குன்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன். உங்களுக்கு வாழ்க்கை ஓரளவுக்கு சும்மா தான் இந்த மாதங்கள் இருக்க போது. கெட்டது கண்டிப்பாக ஓரளவுக்கு கிடைக்கும். அந்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தை ஒரு வழி நடத்திட்டு போவீங்க. இருந்தாலும் பெருசாக ஆசைப்படுறதுக்கோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு தான் வரக்கூடிய காலங்களில் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் எப்படி இருந்தாலும் சமாளித்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு அரசாங்கம் மூலிமா உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள முயற்சியில் இறங்கி அதை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பெரும்பாலும் நீதித்துறையில் உள்ளவங்களாக இருப்பீங்க. அவங்க நல்லா முன்னுக்கு வரலாம். மருத்துவத்தில் உள்ளவங்களுக்கும் நல்லது நடக்கும், அவங்களும் வரலாம். பிரபலமான துறைன்னு சொல்கிறீங்களா, சினிமா துறை, அரசியல், இதெல்லாம் கூட நல்லபடியாக வரப்போகுது. எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு. அதுக்குண்டான முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதை பண்ணிட்டு வாங்க. முயற்சி கைவிடக்கூடாது. முயற்சியிலே விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. அந்த விடாமுயற்சியை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இறை வழிபாடுன்னு வச்சு பார்க்கும்போது உங்கள் துளாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பெருமாள் அம்சத்திலே உள்ள நரசிம்மர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருடன் சொல்கிறாங்களே, கருடாழ்வார்னுவாங்க, அவர் கருடன் வணங்கலாம். நரசிம்மர் பகவானை வழங்கிட்டு வரலாம். நிறைய தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த தெளிவான சிந்தனை கிடைக்கும். என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மனசில் உருவாகும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீங்க. துணிச்சலாக எது இருந்தாலும் செய்வீங்க. அதனால் அதையும் நீங்கள் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு நோய் நொடியாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உண்டான மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அவங்கள தேவை அறிஞ்சு உதவி பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும். அது இல்லாமல் துளாராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. உங்கள் நட்பு உறவுலேயே அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் உங்க கூட இருக்க போகிறது எப்பவுமே.
அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். வெளிவட்டார பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கும், ஆனால் போகும் வரும், அப்படி தான் இருக்கும். அப்போது உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவுகள், நட்புகள், இவங்களில் ரொம்ப ஏழ்மையான நண்பர்களுக்கு உங்களால் முடியும். நீங்களே கஷ்டமாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சேவிங்ஸில் போகிற மாதிரி தான். எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்னா, அடுத்து வரக்கூடிய காலங்கள், நல்ல காலம் வரும்போது நீங்கள் இந்த பண்ணுற உதவி அவங்க நல்லா ஆகி நீங்களும் அந்த நேரம் நல்ல நேரம் வந்துடுவீங்க. அவங்களுக்கு திருப்பி உங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் வரும். அதுக்கு தான் இப்படி சொல்கிறேன். அப்போது அந்த உதவி திரும்பி வரும்போது உங்களுக்கு அது பெரிய உதவியாக தான் இருக்க போகுது. அதனால தான் நீங்கள் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். பாதுகாப்பு உணர்வோடு பயணம் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து தூக்கம் இல்லாமல் தான் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் கவனக்குறைவாக வந்து தியானம் பண்ணிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இறை சிந்தனையாலும் தியான வழிபாடாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எதுன்னு கண்டுபிடிச்சி அதை மேற்கொட்டுவாங்க. அது மூலிமாவும் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு மூலிமாவும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.